ஸ்வீடிஷ் திங்க் டேங்க் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து 2020க்கான சிப்ரி இயர் புக்கை லான்ச் பண்ணியிருக்கு. இதில் இந்தியா, சைனா கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதோட நியூக்ளியர் வெப்பன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்கு. இதில் இந்தியா 150 ஆயுதக்கிடங்குகளை வச்சிருக்கிறதாவும், சைனா 290 ஆயுதக்கிடங்குகளை வச்சிருக்கிறதாவும் இந்த கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க ஜூன் 15ஆம் தேதி குளோபல் விண்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா விண்ட் எனர்ஜி பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அந்த விண்ட் எனர்ஜி மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பயன்பாடுகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டயக்னோஸ்டிக் லேபை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேபை ஆத்மநிர்பார் பாரத் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே கட்டியிருக்காங்க. இது இந்தியாவிலே முதல் முறையாக லான்ச் பண்ண ஒரு மொபைல் லெபார்ட்டரி. உலகம் முழுக்க ஜூன் 16ஆம் தேதி ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இது என்னென்னா வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செஞ்சு தன்னோட வீட்டுக்கு பணம் அனுப்புகிற அந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வேலை செய்கிற ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் அந்த நிறுவனங்களில் அவங்களுக்கு நன்மை பயக்கிற விதமாக பல பாலிசிகளில் எடுத்துகிட்டு வரதை அறிவுறுத்துகிற விதமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. புனேயில் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கேப்டன் அர்ஜுன் அப்படின்ற ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸை கண்காணிக்கிறதுக்காக இந்த ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டில் தெர்மல் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸோட டெம்பரேச்சரும் இது வந்து ஃபைன் பண்ணி அது ஸ்க்ரீனில் காமிச்சிடும்.